Guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருந்த கருப்பு, நம்முடைய சூர்யா சார் நடிச்சிருக்கிற படம் தான் வந்து கருப்பு. இந்த படத்தை பற்றி ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். ஸோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை பத்தி கேட்டீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டா ஒரு டீசர் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆகும்போது இருந்த ஒரு திங் என்ன அப்படின்னா வந்துட்டு யாரு வில்லன் அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசியை பார்த்தா ஆர்ஜே பாலாஜி தான் வில்லன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. படம் வரப்போகுது. நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன்னு நினைக்கிறேன். அது நான் தான். மற்றவை வெள்ளித்திரையில் பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெய்லரும் டீசரும் அதுதான் வந்துட்டு சொல்லிச்சு. கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் வந்துட்டு பேசும் பொருளா பயங்கரமா இருந்துச்சு. அவரு தர்பூசணி பழம் சாப்பிடுறாரு. ஸோ தர்பூசணி பழம் சாப்பிட்டு இப்படி பண்ணாரு. அந்த கஜினி படத்துல அவர் பண்ண ஒரு ரோல் தான் வந்து இந்த படத்துல இப்ப அதை வந்து ரீக்ரியேட் பண்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அடிக்க போறேன் என் அன்பான ஃபேன்ஸுக்காக அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அன்னைக்கே ட்ரெய்லர் பார்க்கும்போது இருந்துச்சு. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. ஆனா அதை இந்த படத்தை வச்சாங்களான்னு கேட்டா சில தண்டங்கள்னால அந்த அதை வைக்கல. அதை வச்சிருந்தாங்கன்னா பிளாஸ்டா இருந்திருக்கும். வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு என்னாலதான் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதை வைக்காதது ஓரளவுக்கு சந்தோஷம் தான். ஆனா வச்சிருந்தா எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற சூர்யா ஃபேன்ஸும் இயங்கியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு கோர்ட்ல பலவிதமான கேசஸ் ஓடிட்டு இருக்குது. அதுல எஸ்பெஷலியா ஒரு கேஸ், ஓகேவா, அந்த கேஸ் வந்துட்டு ஒரு 60 பவுன் தங்கம், அந்த தங்கம் செயின் மோதிரம் வளையல் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து ஒருத்தங்க திருடிட்டு போயிடுறாங்க. அதுக்காக கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்து அந்த கேஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவங்களே கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு பார்க்கும்போது இல்லை இது வந்து கோர்ட்ல போய் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போனா அங்க வந்துட்டு அலக்களிப்போட அலக்களிப்பு. நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். கடைசியில் அந்த பொண்ணு இறந்தே போயிடுது. எதுக்காக இந்த இதெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய நோய் இருக்கு அந்த பொண்ணுக்கு. அந்த நோயை குணப்படுத்துறதுக்காகவும் அண்ட் சர்ஜரி பண்றதுக்காகவும் தான் அந்த தங்கத்தை வந்து எடுத்து வந்திருந்தாங்க. ஸோ அதை ஆட்டையை போட்டு போய் அதுக்கப்புறம் வேற போயிடுச்சு. அலக்களிப்புனா கிட்டத்தட்ட 5-6 மாசம் ஆயிடுச்சுங்க அந்த கேஸ் அவங்க பண்ணி. பிரியாணி இது லுலுக்கு பிரியாணி லுலுக்கு கேஸ் பிரியாணி இதெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல எல்லாருக்கும் தண்டை காசு ஆகணும். ஆனா எங்களுக்கு தீர்ப்பு மட்டும் கரெக்டா வராது, எங்களோட நியாயம் எங்களுக்கு வராது, எங்களுடைய பொருள் எங்களுக்கு கிடைக்காது. அப்படி மாதிரி இயங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இறந்துடும். இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு போராட்டம் வந்து இந்த கருப்பண்ணசாமி இருக்காரு, மிளகா இடிச்சு அந்த மிளகாவை அரைச்சு அதை வந்துட்டு கருப்பு சாமியோட மேல வந்துட்டு ஒரு 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 ஏக்கத்தோட நீங்க இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும்போது இவர் ஒரு விஷயம் பண்ணுவாரு. அந்த கேஸ் போட்டாரு, அவர் ஒரு விஷயம் பண்ணுவாரு. அந்த விஷயம் பண்ணும்போது கருப்பு சாமி இறங்கி வந்து இவருக்காக ஹெல்ப் பண்ணுவாரு. சூப்பரா இருக்குடா. அந்த கருப்பு சாமி வந்து யாரு அப்படிங்கிறத பார்க்கும்போதுதான் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி எந்த படமும் யாருமே கிரியேட் பண்ணது கிடையாது, ஓகேவா. அதுல நான் வந்துட்டு விளாக்ல கூட சொல்லிட்டு இருந்தேன், இது வந்து யாரு ஹீரோ அப்படிங்கிறது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஆர்ஜே பாலாஜி ஹீரோவா, சூர்யா ஹீரோவா, ஆர்ஜே பாலாஜி ஹீரோவா. ஆனா வந்து சூர்யா எப்போ வருவாரு அப்படி மாதிரிதான் இருக்கும். சூர்யா வந்து ஒவ்வொரு சீன் வரும்போதும் பிளாஸ்டரா அப்படி மாதிரிதான் இருக்குமே தவிர ஏன் வராரு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கவே இருக்காது. ஆனா ஒண்ணு, சில பேர் லாஜிக் பார்ப்பாங்க. லாஜிக் எல்லாம் பார்க்காம இருக்கிற மேஜிக்கை பாக்குறீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா உங்களை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணும், பக்காவா என்ஜாய் பண்ண வைக்கும். பட் லாஜிக் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா வந்துட்டு நீ இந்த படம் பக்கம் போகாம இருக்கிறதே நல்லது. அண்ட் அதுக்கப்புறம் த்ரிஷா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரோலை செம்மையா பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆர்ஜே பாலாஜி சார் வந்துட்டு வில்லனிசம்ல வந்து ஓரளவுக்கு
பீக்குன்னு சொல்லலாம். ஆனா என்ன கேட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ராவான வில்லனா காமிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு வெள்ளந்தியா இருந்துட்டு ஒரு வில்லனிசம் காட்டுவாங்க. பட் அதை வந்துட்டு ரக்கடா காட்டியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருக்கும் லைக் வந்து இப்பவும் பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரக்கடா காமிச்சிருக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு நட்டி சார் வந்து அவர் பண்ற அந்த சில விஷயங்கள், சில நுணுக்கங்கள் எல்லாம் வந்து நான் உண்மையிலேயே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங், அவர் தான் வந்து இந்த கோர்ட்டோட ஜட்ஜ் மாதிரி. ஸோ அவரு வந்து செம்மையா பண்ணியிருந்தாரு. வந்திருக்கிறது வெள்ளக்கார சாமி, அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. அதுக்கப்புறம் கதையோட ஓட்டம். ஸோ கதையோட ஓட்டம் வந்து என்ன அப்படின்னா, நீ சாமி, நீ என்ன வேணா பண்ணலாம், ஆனா நீ சாமியா எதுவும் பண்ணக்கூடாது. இங்க நீ வந்துட்டு கோர்ட்ல நீதியா நியாயமா நீ வந்து இந்த கோர்ட்ல இருந்து இந்த கேஸை வாதாடி ஜெயிச்சு காட்டு, அப்பதான் நான் வந்துட்டு இது பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி ஆஜிபலஜி ஒரு இது பண்ணுவாரு. ஓகேவா? ஏன்னா இவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் நம்முடைய கருப்பசாமி இறங்கி வந்து சூர்யா மூலமா வந்து விளையாடிட்டு இருப்பாரு. பட் ஆனா சூர்யா தான் கருப்பசாமி அப்படிங்கறது அந்த படத்துல சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு கருப்பசாமி இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் சூப்பரா இருந்துச்சு. இந்த எல்லைக்குள்ள பவர் இல்லை, இந்த எல்லையில பவர் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் அது வந்து ஹாலிவுட் படத்துல காமிப்பாங்க. அப்படியே இந்த காரை வெட்டிட்டு போற மாதிரி இருக்கு, இந்த கார் ரெண்டா பொழந்து தள்ளுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படியே ஒரு 6 படத்துல பார்த்த நம்முடைய சூர்யாவையும் அண்ட் அதுக்கப்புறம் சூரிய கோர்ட்ல பார்த்த நம்ம சூர்யாவையும் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படியே பண்ணிட்டு பார்த்து அதை இந்த படத்துல வந்து காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே வந்துட்டு தியேட்டர்ல இது இப்படி இது அப்படிலாம் இல்லாம ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயத்தை தவிர என்ன அப்படின்னா, நான் வந்து தியேட்டர்ல J7 அப்படிங்கிற ஒரு J7 ஆமா J7 J9 அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கும் போது பின்னாடி ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு சூர்யா 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 என்ன எடுத்தாலும் சூர்யா 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 சொல்லிட்டே இருந்தாப்புல. கத்துறது வேற, என்ஜாய் பண்றது வேற. பேர என்ன சீன் வந்தாலும் சூர்யா சூர்யா சூர்யா, அந்த உயிர் தனுசு, என் மூச்சு தனுசு, என் தம்பி தனுசு, என் அது தனுசு, என் ரத்தம் தனுசு, என் மூக்கு தனுசு, என் கண்ணு தனுசு சொல்லிட்டு பால் ஒருத்தன். ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருந்தா ஒருத்தன். எனக்கு கடுப்பாச்சு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கத்தி தொண்டை கிழிச்சது தான் மிச்சம். அண்ட் ராவண மோகன்டா சாங் எல்லாம் போட்டிருந்தாங்க, அதுவும் வந்து சூப்பரா இருந்துச்சு. வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஷாஸ்கின். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். லாஜிக் பார்க்காம மேஜிக் பாருங்க.